கோவை வாளையாறு பகுதியில் இன்று மூன்றாவது நாளாக போராட்டம் நீடித்து வரும் நிலையில் லாரி உரிமையாளர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கோவை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகத்துடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சோதனைச்சாவடியில் ஏற்படக்கூடிய காலதாமதத்தை கண்டித்தும் லாரி ஓட்டுநர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரியும் லாரி உரிமையாளர்கள் இன்று மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் நாளொன்றிற்கு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்திருக்கின்றன. இன்று 3 நாள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. இந்த போராட்டம் குறித்தும் லாரி உரிமையாளர்களின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்தும் நம்மிடையே இருக்கக்கூடிய கோவை மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் ஆறுமுகம் அவர்களையும் கேட்கலாம். வணக்கம். 3 நாள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது? கேரள மாநில மக்களுக்கு அனைத்து அன்றாட தேவைகளுக்கு உண்டான பால், மருந்து, காய்கறி, அரிசி அத்தனையும் மற்ற மாநிலங்களிலே வருவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டம் தீவிரமடையும். ஆகவே 18 சோதனை சாவடிகள் உள்ளன. இந்தியாவுடைய 1262 சாவடி இதுதான் மோசமான, ரொம்ப ஒரு மரண சோதனை சாவடியாக இருக்கிறது. ஆகவே முதல்வர் உம்மன்சாண்டி அவர்கள் உடனடியாக கூட்டி தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கேரள மாநிலத்துக்குள்ள ஓடுகிற லாரி கூட இன்று நிறுத்தப்படும். எல்பிஜி சிலிண்டர் அவங்களும் ஒப்பிடக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் அந்த கேரளாவுக்கு போகாது. அதனால் கடுமையான ஒரு நிலைமை கேரளாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உம்மன்சாண்டி அவர்கள் உடனே கூப்பிட்டு தீர்மானம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது கேரள அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படாவிட்டால் நாளையிலிருந்து தமிழகத்திலிருந்து அனைத்து சோதனை சாவடிகள் வழியாக செல்லக்கூடிய லாரிகள் இயக்கப்பட மாட்டாது என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் கேரளாவிற்கு செல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் சேவை பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.